என் தேவிக்காக நான் திருந்தி வாழலாம்னு நினைச்சேன். ஆனா நான் பண்ண பாவம் என்ன சும்மா விடல, என்ன தண்டிச்சிருச்சு. நீ என்கிட்ட சொன்ன இதே வார்த்தையை கோர்ட்ல வந்து சொல்லுவியா? தேவிக்காக நான் என்ன வேணாலும் பண்ணுவேன் மேடம். கோர்ட்ல வந்து சாட்சி சொல்றேன் மேடம். கோர்ட்டு கொடுக்கற தண்டனையை ஏத்துக்கிறேன். எந்த தப்பும் பண்ணாத சஞ்சீவ் சார நான் காப்பாத்துறேன் மேடம். அத்தை, தப்பு பண்ணவங்கள தண்டிக்கிறது அவங்க திருந்தறதுக்கு தான். தான் பண்ண தப்புக்காக வருத்தப்பட்டு திருந்தினவரை தண்டிக்கிறதுல எந்த அர்த்தமும் இல்ல. எப்படியாவது இவர் இந்த கேஸ்ல இருந்து காப்பாத்திடுங்க அத்தை. அபி, தப்பு பண்ணவங்க திருந்தினாலும் பண்ண தப்புக்கான தண்டனையை அனுபவிச்சுதான் ஆகணும்னு சட்டம் சொல்லுது. நீ கவலைப்படாத, உனக்கு தூக்கு தண்டனை எல்லாம் கிடைக்காது. நீ பண்ண தப்புக்கு குறைஞ்சபட்ச தண்டனை என்னவோ அத நான் கோர்ட்ல வாதாடி உனக்கு வாங்கி தரேன். சரிங்க மேடம். அத்தை, இவர் இப்பவே போலீஸ் ஸ்டேஷன்ல சரண்டர் ஆக சொல்லிடலாமா? வேண்டாம் அபி, நாளைக்கு இவனை காலையில நேரா கோர்ட்லயே ஆஜர் பண்ணிடலாம். அது வரைக்கும் இவன் நம்ம கெஸ்ட் ஹவுஸ்ல இருக்கட்டும். மேடம், எனக்கு ஒரு சின்ன ஃபேவர் பண்ணணும். சொல்லு. நாளைக்கு நான் ஜெயிலுக்கு போயிட்டேன்னா அதுக்கப்புறம் எப்போ வருவேன்னு எனக்கே தெரியாது. அதனால இன்னைக்கு நைட்டு மட்டும் என் பொண்டாட்டி பிள்ளைங்களோட என் வீட்லயே இருந்துடுறேன் மேடம். சரி, நீ உன் வீட்டுக்கு போ. சரி, மார்னிங் அபி வந்து உன்னை கூப்பிட்டுக்கு வா. ரொம்ப தேங்க்ஸ் மேடம். சரி, வரேன் மேடம். வரேன் மேடம். நாளைக்கு நல்லபடியா இந்த கேஸ்ல ஜெயிச்சிடணும். இவனும் ஒத்துக்கிட்டான். எல்லாமே நல்லபடியா நடக்கணும். அங்க பாரு. இல்ல மேடம், நான் பார்த்தது இல்லையே. யார் மேடம் இவரு? ஐபிஎஸ் ஆபீசரை கொன்ன கொலைகாரன் இவன் தான். அபி போட்டோவை கண்டுபிடிச்சிட்டாளா? ஏய், அபி கொடுத்த போட்டோல இருக்கிறவனும் இந்த சிசிடிவி ஃபுட்டேஜ்ல இருக்கிறதும் ஒரே ஆள் தான். அபி கொலைகாரனை கரெக்டா கண்டுபிடிச்சிட்டாடி. ஐயோ, இப்ப என்னடி பண்றது? அபி கொலைகாரனை தேடுற வேகத்தை பார்த்தா அபி எப்ப வேணாலும் அந்த கொலைகாரனை கண்டுபிடிச்சிருவா. அபிக்கு முன்னாடி நான் அந்த கொலைகாரனை கண்டுபிடிக்கணும். அப்பதான் சஞ்சீவ்க்கு நான் நினைச்ச மாதிரி தூக்கு தண்டனையை வாங்கி கொடுக்க முடியும். சஞ்சீவ் தூக்குல தொங்கி செத்தா மட்டும்தான் அபி கஷ்டப்படுறத பார்த்து நான் ஆனந்தப்பட முடியும். ஆமா, இந்த லோக்கல் ரவுடி கிட்ட டீடைல்ஸ் கேட்டிருந்தனே. நீங்க வீட்டுக்கு போறதுக்கு முன்னாடி கொலைகாரனை பத்தி ஃபுல் டீடைல்ஸ் கொடுக்கறேன்னு சொன்னா, இன்னும் அவன் கிட்ட இருந்து எந்த போனையும் காணோம். சொல்லுங்க மேடம். நான் போட்டோவை காமிச்சு ஒருத்தவங்களோட டீடைல்ஸ் கேட்டிருந்தேனே, அந்த டீடைல்ஸ் கிடைச்சதா? இன்னும் இல்ல மேடம். தேட ஆளை அனுப்பிச்சிருக்கேன். சீக்கிரம் கண்டுபிடிச்சிருவேன். கிடைச்சது உங்களுக்கு சொல்றேன் மேடம். யோ, பணத்தை வாங்கிக்கிட்டு என்னைய இவ்ளோ அசால்ட்டா பதில் சொல்ற?
நீ என்ன பண்ணுவியோ ஏது பண்ணுவியோன்னு எனக்கு தெரியாது. இன்னும் 1 மணி நேரத்துக்குள்ள நான் கேட்ட ஆளோட ஃபுல் டீடைல்ஸ் எனக்கு கிடைச்சாகணும். அப்பதான் நான் நினைச்சதா பண்ண முடியும். இங்க பாரு, டீடைல்ஸ் மட்டும் கிடைக்கல. மேடம், என்ன ஓவரா பேசாதீங்க. நீங்க கேட்ட ஆளை பத்தின டீடைல்ஸ் இன்னும் 1 மணி நேரத்துக்குள்ள உங்களுக்கு கிடைக்கும். முதல்ல போனை வைங்க. ஹே அபி, அந்த கொலைகாரனோட அட்ரஸ் மட்டும் எனக்கு கிடைக்கட்டும். அதுக்கப்புறம் சஞ்சீவ் தூக்குல தொங்குறது உன்னால தடுக்கவே முடியாது. என்னப்பா ஏதோ யோசிச்சுட்டே இருக்க? இல்ல சார், அபி டெய்லி மதியானுக்கு லஞ்ச் கொண்டு வருவா. இன்னைக்கு அவ வரல. அவ பிரெக்னெண்டா வேற இருக்கா. அதான் என்ன ஏது ஆச்சோன்னு பயமா இருக்கு சார். சஞ்சீவ், உங்களை பார்க்கறதுக்கு உங்க ஒய்ஃப் வந்திருக்காங்க. சரி, என் ஒய்ஃப் வந்துட்டாளா? நான் போய் பார்த்துட்டு வந்துடுறேன் சார். அபி, என்ன அபி மத்தியானம் வராம இந்த நேரத்துல வந்திருக்க? ஏதாவது பிரச்சனையா? நம்ம தேடிட்டு இருந்த கொலைகாரன் கிடைச்சிட்டா சஞ்சீவ். என்ன அபி சொல்ற? நீ சொல்றது உண்மையா? ஆமா சஞ்சீவ், என்ன நடந்துச்சுன்னா பாப்பா எழுந்திரடா. கொஞ்சம் நகரும் தூக்குங்க. பொறுமையா தூக்குங்க. பாத்து பாத்து. சரி. சைடு வாங்க, சைடு வாங்க. சீக்கிரம் வண்டியில ஏத்துங்க. வாங்க வாங்க. இருங்க இருங்க. டோர் திறக்குறேன். பாத்து பாத்து பாத்து. என்னாச்சு டாக்டர்? பாப்பாக்கு தலையில அடிபட்டுருச்சு. உள்ள கூட்டிட்டு போங்க டாக்டர். பாத்து. இந்தாங்க பணம். ஹலோ, நீங்க ரேனோட அம்மா தேவி தானே? நீங்க என் குழந்தை உயிரை காப்பாத்தி எனக்கு பெரிய உதவி பண்ணிருக்கீங்க. நீங்க இப்ப என் கண்ணுக்கு கடவுள் மாதிரி தெரியுங்க. அம்மா, இந்த ஆன்ட்டி யாருமா? அபி ஆண்டிடா. நீங்க பேசிக்கிட்டு இருங்க, நான் எங்க வீட்டுக்கார கூட்டிட்டு வரேன். குட்டி பாப்பா எப்படி இருக்கீங்க? வாங்க. ஸ்வீட் சாப்பிடுறீங்களா? ஸ்வீட் பிடிக்குமா? பிடிக்கும். என் புருஷன் உன் கூட வருவாரு. இவரை போலீஸ் ஸ்டேஷன்ல ஒப்படைச்சிட்டு உங்க புருஷன் நிரபராதி நிரூபிச்சு தூக்கு தண்டனையில இருந்து அவரை காப்பாத்துங்க. கோர்ட்ல வந்து சாட்சி சொல்றேன் மேடம். கோர்ட்டு கொடுக்கற தண்டனையை ஏத்துக்கிறேன். எந்த தப்பும் பண்ணாத சஞ்சீவ் சாரை நான் காப்பாத்துறேன் மேடம். தர்மம் தலை காக்கும்னு சொல்லுவாங்க. அது உண்மைதான் சஞ்சீவ். அந்த கொலைகாரனோட குழந்தைய அன்னைக்கு எந்த எதிர்பார்ப்பும் இல்லாம நான் காப்பாத்தலன்னா இன்னைக்கு அந்த கொலைகாரன் தான் குற்றத்தை ஒத்துக்கிட்டு திருந்தி தூக்கு தண்டனையில இருந்து உன்னை காப்பாத்த தான் சரண்டர் ஆகிறதா சம்மதிச்சிருக்க மாட்டான்.
கொலைகாரன் நாளைக்கு நேரா கோர்ட்டுக்கு வந்து சரண்டர் ஆகுறத அத்தைகிட்டயும் என்கிட்டயும் சொல்லியிருக்கான். இனிமே நமக்கு எந்த பிரச்சனையும் இல்ல சஞ்சீவ். நம்ம கஷ்டம்லாம் நம்மள விட்டு போயிருச்சு. நீ நாளைக்கு விடுதலை ஆயிடுவ சஞ்சீவ். சஞ்சீவ், எனக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல அபி. என்னன்னு தெரியல. கொஞ்ச நாளாவே நமக்கு எல்லாமே நல்லதா தான் நடக்குது. இன்னும் கொஞ்ச நாள்ல எனக்கு விடுதலை கிடைக்க போகுது. இதெல்லாம் நினைச்சு பார்க்கும்போது எனக்கு ஏதோ கனவுல நடக்கிற மாதிரியே இருக்கு. இது எதுவுமே கனவில்ல சஞ்சீவ், எல்லாமே நிஜம்தான். நீ நாளைக்கு விடுதலை ஆக போற சஞ்சீவ். இன்னையோட உனக்கு இந்த ஜெயில் வாழ்க்கை கடைசி நாள். அபி, என்ன தூக்கு தண்டனையில இருந்து காப்பாத்த நீ ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கல்ல. நீ விடுதலை ஆக போறங்கிற விஷயம் எனக்கு தெரிஞ்ச உடனே எனக்குள்ள இருந்த கஷ்டம் எல்லாம் என் ஆனந்த கண்ணீர்ல கரைஞ்சு போச்சு சஞ்சீவ். இப்ப என் மனசுல ஓடுறது எல்லாம் நீ இந்த ஜெயில இருந்து விடுதலை ஆகி வெளியே வந்ததுக்கு அப்புறம் நம்ம எப்படி சந்தோஷமா வாழ போறோங்கிறது மட்டும்தான். அம்மா டைம் ஆச்சு, கிளம்புமா. சரி அபி, லேட் ஆயிடுச்சு. நீ பத்திரமா வீட்டுக்கு போ. என்ன, நாளைக்கு நம்ம கோர்ட்ல பார்க்கலாம். சரியா? சரி, பாத்துக்கோ. சரி. என்ன சஞ்சு ஒய்ஃபை பார்க்க போறேன்னு போனா இன்னும் காணோம். சார், அப்பா சஞ்சு, என்ன ரொம்ப ஹாப்பியா இருக்க போல இருக்கு? சார், ஆமா சார், நான் விடுதலை ஆக போறேன் சார். என்னப்பா சொல்ற? ஆமா சார். என் புருஷன் உன் கூட வருவாரு. இவரை போலீஸ் ஸ்டேஷன்ல ஒப்படைச்சிட்டு உங்க புருஷன் நிரபராதி நிரூபிச்சு தூக்கு தண்டனையில இருந்து அவரை காப்பாத்துங்க. கோர்ட்ல வந்து சாட்சி சொல்றேன் மேடம். கோர்ட்டு கொடுக்கற தண்டனையை ஏத்துக்கிறேன். எந்த தப்பும் பண்ணாத சஞ்சீவ் சார நான் காப்பாத்துறேன் மேடம். கடவுள் நல்லவங்களை எப்பவும் கைவிட மாட்டாருன்னு சொன்னேன்ல. இப்ப பாத்தியா, நான் சொன்னது நடந்துச்சுல. கரெக்ட் தான் சார். ஆமா சார், நீங்க சொன்னதெல்லாம் நடந்துருச்சு. இனிமே எங்க லைஃப்ல எந்த ப்ராப்ளமும் இல்ல. நானும் அபியும் ஒன்னா சேர போறோம். சாகுற வரைக்கும் ஒன்னா சந்தோஷமா இருக்க போறோம். அசத்து சஞ்சு, அசத்து. மனைவி அமைவதெல்லாம் இறைவன் கொடுத்த வரம்.
அபிய காணோம். அபி, 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 அபி.